ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமாவாசை, அதாவது தேய்பிறை வளர்பிறை அமாவாசை வரும். இந்த வாட்டி வந்து வளர்பிறை அமாவாசை வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த சமயபுரம் அம்மாவும் முத்துமாரியம்மன் கீழே இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு வந்து விசேஷம் நடந்துட்டுருக்கு. திருவிழா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கீழே இருக்க அம்மனுக்கு. அது வந்து அம்மனுக்கு திருவிழா ஆரம்பித்தோடனே கோலாகாலமாக சூப்பராக நடக்கும். நல்லா நல்லா பண்ணுவாங்க, நல்லா அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அதுமாதிரி மேலே வந்து சமயபுரம் மாரியம்மன் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பூ வந்து அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வரேன், இல்லாட்டி பூ போட்டு ரொம்ப அலங்காரமாக ரொம்ப அழகாக வச்சுருப்பேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கவன்ல யாருமே வந்து யாரும் வரலை. அதே மாதிரி சரி, நம்ம சாமி ரூம்லேயே காமிச்சிட்டு அவங்க யூடியூப்காரங்களுக்கு சாமி ரூம்லேயே காமிச்சிட்டா அவங்க வந்து பார்த்துக்குவாங்கள்ல. அதனால் வந்து நான் சாமியை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அம்மனை வந்து கீழே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஷார்ட் வீடியோவில் காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஷார்ட் வீடியோவில் வந்து இந்த அம்மன் கீழே இருக்க அம்மனுக்கு வந்து அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஷார்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டா அந்த மேலே பாருங்கள் சமயபிரம்மாவும் இருக்குது. இப்போ என்னடானா உங்களுக்கு நல்லா வேண்டிக்கோங்க. அதாவது அமாவாசைங்கிறது முன்னோர்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேண்டிக்கணும். அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சாதான் அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா இருப்போம். அதே மாதிரி முன்னோர்கள் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் சாமியை கும்பிட்டுட்டு, ரெண்டாவது வந்து முன்னோர்களை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை நம்ம கும்பிடணும். கும்பிட்டேன்னா நம்ம வந்து நினச்சது வந்து ஏதாவது ஏதாவது சாமிக்கு நீங்கள் வேண்டுதலாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முன்னோர்களுக்கும் வைக்கணும், குலதெய்வத்துக்கும் வைக்கணும், இஷ்ட தெய்வத்துக்கும் வைக்கணும். இந்த 3 வச்சாதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சாமிக்கிட்ட என்ன நிறைவேறணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை போய் நீங்கள் சாமிக்கு போட்டுருங்க. சில பேர் வந்து சேலை போடணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் நகை போடணும் ஆசைப்படுவாங்க, சில வெள்ளி வாங்கி தரேன்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி கடவுளுக்கு என்னென்னமோ என்ன உங்களுக்கு வசதிக்கேற்ப கடவுள் வந்து ஏற்றுக்குவார். அதாவது ரொம்ப பண்ணணும், நீ ரொம்ப பண்ணாதான் நான் வந்து உனக்கு பண்ணுவேன் அப்படின்னா எந்த கடவுளும் சொன்னதே கிடையாது. இது வந்து நம்ம மனசுக்கு பண்ணுறது, நம்ம மனசுக்கு வந்து பண்ணுறது. அம்மா உனக்கு நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் எனக்கு நிறைவேற்ற வைமான்னு கண்டிப்பாக வந்து அம்மா வந்து நம்ம மனசுக்கு கடவுள் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். எப்போவுமே கடவுள் வந்து இது எனக்கு கொடு அது எனக்கு கொடுன்னு கேட்டதே கிடையாது. கடவுளுக்கு என்னென்னா நியாயம், அதே மாதிரி நியாயமாக நடந்துக்கணும். வந்து ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தரை பழி போடக்கூடாது. இது மாதிரிலாம் வந்து கடவுளுக்கு பிடிக்காது. கொள்ளை அடிக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து கடவுளுக்கு நிச்சயமாக பிடிக்காது. நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சிக்கு ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் நல்லது மட்டும் செஞ்சீங்கன்னா கடவுள் நிச்சயமாக அவரை வந்து உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவார். அது பரிபூர்ணமாக நீங்கள் நம்புங்க, அது நிச்சயமாக நடக்கும். இது அதிசயம் வந்து நான் ரொம்ப பேருக்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ வந்து இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை, வளர்பிறை அமாவாசை. இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் நல்லா வேண்டிக்கோங்க. உங்கள் பிரார்த்தனைலாம் நிறைவேறணும், நல்லா வேண்டிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னால், ஆயில் ஃபேஸுன்னு ஒரு யூடியூப் போட்டிருந்தேன் டிப்ஸு. என்னோட அம்மு பியூட்டி ஹெல்த் டிப்ஸில் வந்து ஆயில் ஃபேஸ் டிப்ஸுன்னு ஒரு யூடியூப் போட்டிருந்தேன். அதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அம்மா நான் பிளாக்காக இருக்கிறேம்மா, வர எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீங்கள் ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என் மனசே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க பிளாக்காக இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கலையா. ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஒரு டிப்ஸு சொல்கிறேம்மா, கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. மாமா சொல்லிட்டேன் கடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்காக ஒரு டிப்ஸு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த டிப்ஸு வந்து ஒரு டிப்ஸ் கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுக்க போகிறேன். அதாவது என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோடய வீடியோ வந்து தானாக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும்.
நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய வீடியோ வரதுக்கு ரொம்ப லேட்டாக தான் வரும். அதில் பேர் பார்த்து கண்டுபிடிச்சு அப்புறம் தான் வரும். நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செல்லுலேயே வந்துடும். அதனால் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு ஒயிட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்லலை, உங்களுக்காக 10 டிப்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப போகுது, அதனால் ஒன்று உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோவில் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், புதினா இலையை வந்து நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கோங்க, நல்லா இவ்வளோ எடுத்துக்கோங்க. புதினா இலை எதுக்குன்னா, புதினா இலை வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டே சொல்லலாம். நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து புதினா இலையை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து அரைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் முல்தானி பட்டி அப்படின்னா நீங்கள் ஆயுர்வேதிக் கடையிலையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். இது வந்து முல்தானி பட்டி அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு பவுட்ரு வாங்கிக்கோங்க. அதாவது புதினா இலை வந்து 3 ஸ்பூன்னா முல்தானி பட்டி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வந்து கலக்குங்க. பன்னீரில் கலக்குங்க. வாட்ரு வந்து ஊற்ற வேண்டாம். பன்னீரில் வந்து நல்லா கலக்கிக்கோங்க. இருந்தாலும் டைட்னஸ் வரும். நல்லா ஊற்றிட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் தயிர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்பூனில் வந்து 2 தயிர் அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், சும்மா 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும், வாட்ரு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். எல்லாமே ஊறட்டும். முல்தானி பட்டி, புதினா, தயிர் எல்லாமே ஊறட்டும். ஊறவுன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நல்லா ஃபேஸில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ப்ரெஷ் எடுத்து நல்லா ஃபேஸில் நெக்கு ஃபேஸு நல்லா நல்லா காதுக்குள்ளெல்லாம் போயிட போகுது, அதுவும் பார்த்துக்கோங்க. நல்லா காதுலெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குதுன்னா கொஞ்சம் ப்ரெஷ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணிக்கலாம். கழுத்து, ஃபேஸு, முதுகு, கை எல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஒரு 1/2 hour 30 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும் போது நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் சோப்பே போடாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் சோப் போடாதீங்க. நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து வாரத்துக்கு 3 தடவை போடுங்க. சோப்பே யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஒரு 1 மந்த்துக்கு சோப் யூஸ் பண்ண வேண்டாம். நான் கொடுக்குற டிப்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. வாரத்துக்கு 3 வாட்டி போட்டே இருங்க. சும்மா நீங்கள் ஃபேஸ் கழுவுனா கூட சும்மா அதில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய டப்பாவில் வந்து கூட நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அப்படியே கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் ஊற வைக்கணுன்னா ஒரு 1/2 hour 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஊற வச்சு அது வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய டிப்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.